குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சாமந்தி செடி புதுசாக வாங்கினா எப்படி நம்ம வாங்கணும், அதே சமயத்தில் நல்ல வளர்ச்சிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பூக்கள் நல்லா பூக்கும், புது சாமந்தி செடி கூட நல்லா வளரும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு செடி சாமந்தி செடி வாங்குகிறோம், தண்ணி இருக்கான்னு நம்ம ஈரப்பதம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். சாமந்தி பாட்டில், அதாவது பாட்டில் தண்ணி இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஏற்கனவே தண்ணி ஊற்றிருப்பாங்க, நம்ம தண்ணி விடக்கூடாது. நான் நிழலில் தான் வச்சுருந்தேன், ஒரு நாள் கூட வாங்கிட்டு வெயிலில் வைக்கல. இப்போ எத்தனை நாள் ஆகுதுன்னா 4 days ஆகுது. அதாவது வாங்கின நாளோட 5 days ஆகும். இருந்தாலும் நம்ம நான் தண்ணியே விடலை. இத்தனை நாளைக்கு 3 நாளைக்கு கண்டினியூவாக 4 நாளைக்கு தண்ணி விடாமல் வச்சுருந்தேன் பிளான்ட்டு. அதாவது நீங்கள் வாங்கின நாளோட 3 days 4 days அப்படியே வச்சுருந்து 4th டேவோ 5th டேவோ தண்ணி ஊற்றணும். நான் அப்படி தான் இந்த செடிக்கு ஊற்றிருக்கேன். நேற்று தான் தண்ணி ஊற்றினேன். வாங்கினது எப்போ பார்த்துக்கோங்க, அப்பத்துலேருந்து வச்சுருந்து செடி நேற்று தான் தண்ணி ஊற்றினேன். பிளான்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி விடணும். பாருங்கள் எத்தனை நாள் ஈரப்பதம் உள்ளே இருந்திருக்கு. நம்ம கொண்டு வந்தோம்னே தெரியாதவங்களாம் தண்ணி ஊற்றிடுவீங்க செடி பாட்டுக்கு. அதுக்குள்ளே நான் கூட முன்னெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வந்த உடனே தண்ணி ஊற்றுவேன் செடிக்கு, இல்லைன்னா மறுநாளே கூட தண்ணி கொடுத்துருவேன் செடிக்கு. இருந்தாலும் அது போல் இல்லாமல் பிளான்ட்டு பார்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றுறேன். அது போல் ஊற்றுறதுனால கொஞ்சம் சாயிலெல்லாம் ட்ரையாக இருக்கும். அதாவது ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ஊற்றினா செடி எடுத்துக்கும். அப்போ தான் சாமந்தி செடிக்கு ரொம்ப நல்லது. உடனே தண்ணி கொடுக்காம சொல்கிறேன். ஆனால் புது செடிக்கு நான் இப்படி தான் செஞ்சேன். இப்போ இந்த செடி கூட பாருங்கள். இப்போ இந்த செடி நம்ம இதே போல் வாங்கின செடி தான். இந்த செடி கூட லேட்டாக தான் தண்ணி விட்டேன். இது பாட்டுக்கு நான் மாற்றிட்டேன். முன்ன வாங்கினது இது அந்த கலர் தான், இது பிஸ்கட் கலரு. சொல்கிறேன், ஏன்னா லேட்டாக தண்ணி ஊற்றினா தான் நல்லது, செடி நல்லா வளரும். அதே சமயத்தில் செடி புது செடி வாங்கும்போது எப்படி வாங்கணுன்னா, பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பியிருக்கும். கொஞ்சம் முடிஞ்சால் உங்களுக்கு இப்போ கலர்ஸ் கிடைக்கலன்னா தான், கண் இல்லைன்னா நம்ம வாங்கிக்கலாம். கலர்ஸ் நிறைய அதே கலர் இந்த கலரை இருந்ததுன்னா நீங்கள் வாங்குகிற கலரில் இது போல் பிரான்ச் மண்ணுக்குள்ளேருந்து எழும்பி இருக்கிறதா பார்த்து நீங்கள் பிளான்ட் வாங்கிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இல்லை எனக்கு அந்த செடி வாங்கி ஆகணுன்னா கண் இல்லைன்னா கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பத்திரமா நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொன்ன தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது சொல்லிட்டு வாட்டர் கொடுக்காம 3 days வச்சுருந்து 4th day தண்ணி விடலாம். 4th day தான் தண்ணி ஊற்றணுமானா அப்படி கிடையாது. பிளான்ட்டு நீங்கள் பார்க்கணும் எல்லாம் சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்படியே 3 days வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் சோகமாக லேசாகிற போல் இருக்கும். அப்போ நம்ம தண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் செடிக்கு. சாமந்தி செடிக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். கண்டிப்பாக வாட்டர் கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. செடி வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். லீஃபு வாங்கும்போது நல்லா ஸ்டிஃபாக லீஃபெல்லாம் இருக்கணும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிளான்ட் பார்க்கும்போது. அது போல் பிளான்ட் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம பராமரிக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கறதுன்னா, அதே பாட்டில் வளர்க்குறீங்கன்னா, இப்போ சின்ன பாட்டு தான் இது, மீடியம் சைஸ் தான் இது, ரொம்ப குட்டி பாட்டு நம்ம விற்கிறது சொல்கிறேன். இப்போ நம்ம கவுமேனூர் இல்லைன்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட போடலாம் பிளான்ட்டுக்கு. அதாவது கொஞ்சமாக சாயில் லூஸ் பண்ணிவிட்டு போடணும், கொஞ்சம் மணல் கலந்து போடணும். நீங்கள் மேல் சாயிலில் இதே பாட்டில் நீங்கள் வளர்க்க போகிறீங்க கொஞ்சம் நாளைக்குன்னா 1 month வரைக்கும் வச்சுருக்கணும் இதே பாட்டில் நான் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொன்னதெல்லாம் போடணும். அதாவது மணல், வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, சாயில் லூஸ் பண்ணிட்டு மேல் பாகத்தில் 2 inch அளவுக்கு போடணும். போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தண்ணி விட்டிங்கன்னா நான் சொல்கிறப்பெல்லாம் லேட்டாக தண்ணி விடணும். ஆனால் புது செடிக்கு மட்டும் நான் 3 days வரைக்கும் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இது போல் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதே தொட்டியில் வளர்க்க போகிறீங்கன்னா 2 days கழிச்சு தண்ணி விடணும். அப்படி ஏன்னா சின்ன பாட்டு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே, அதுக்கு சொல்கிறேன். பெரிய பாட்டாக இருந்தால் கூட தப்பிக்கும் பிளான்ட்டு காயாமல். அதாவது சின்ன தொட்டியில் கரெக்டாக தண்ணி விடணும். இப்போ நம்ம புது செடினால ரொம்ப லேட்டாக ஊற்றினேன், அது தெரிஞ்சுக்கணும் நீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். என் பிளான்ஸ்க்கெல்லாம் சாமந்தி செடிக்கு வாங்கின நெல்லுலேருந்து வெயிலில் வைக்கல. இனிமேல் நான் வெயிலில் வச்சுடுவேன். நீங்கள் 5 days வரைக்கும் வச்சுருந்து வெயிலில் வச்சிடலாம். பிளான்ட்டு நல்லா வளரும். ஆனால் புது பூவெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. சாமந்தி பூக்கள்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். ஏன்னா ஃப்ளவர்ஸ் அதுலேயே இருந்தால் பக்கத்து மூட்டெல்லாம் பெருசாகாது. அதே சமயத்தில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். இது போலலாம் நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளரும்.
இப்போ நம்ம வந்து பக்கத்தில் கண் இருக்கிறப்பெல்லாம் வாங்கணும்னு சொன்னேன். ஆனால் இது நான் கட் பண்ணி கிளை வச்சுது. இருந்தாலும் இது போல் பக்கத்தில் இருக்கிற கண் இது போல் இருந்ததுன்னா வாங்கும்போதே இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் பெருசாகணும். கொஞ்சம் பெருசானவுடனே நீங்கள் பாட்டில் தனியாக மாற்றிட்டு வச்சுட்டு ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். ஒரு 3 days வரைக்கும் கொடுக்காம அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் ஃபெர்டிலைசரு. இப்போ இது போல் 15 செடிக்கெல்லாம் புது செடிக்கு 15 செடிக்கு இப்போ நான் சொல்கிறது பாருங்கள். இது வந்து நான் வந்து கவுமேனூர் வந்து காஞ்ச சாணம் வந்து நல்லா மக்கனது இல்லை காஞ்ச சாணமோ அது போல் நீங்கள் வந்து 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ எடுத்து தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுடுங்க. நீங்கள் நைட்டு வச்சிங்கன்னா நிறைய தண்ணி கலந்து ஊற்றணும். 1 hour வச்சிங்கன்னா தண்ணி கலக்க தேவையில்லை, அப்படியே செடி கொடுத்துக்கலாம். நான் இப்போ 1 hour தான் வச்சுருந்தேன். 1 மணி நேரம் வச்சுருந்தா கூட போதும் இது. ஆனால் நீங்கள் நிறைய செடிக்கு ஊற்ற போகிறோம் அப்படியெல்லாம் செஞ்சால் நீங்கள் நைட்டே வச்சுட்டு, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 பிடி 2 பிடி அளவுக்கு மாட்டு சாணம் கவுமேனூர் போட்டுட்டு நைட்டு ஊற வச்சிடனா அதுக்குள்ளே வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு அந்த கவுமேனூர் தண்ணியில் ஒரு 8 பங்கு தண்ணி ஊற்றணும். கலந்துட்டு அது போல் கலந்துட்டு எல்லா பிளான்ஸுக்கும் நீங்கள் ஊற்றலாம். சாமந்தி பிளான்ஸுக்கெல்லாம் சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும். நம்ம இது போல் ஊற்றுறதுனால நைட்ரோஜன் இருக்குது, அதனால நம்மளுக்கு செடி வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். சாமந்தி செடியெலாம் சொல்கிறேன். ஏன்னா எந்த ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுன்னு நான் வந்து இது போல் தான் கொடுப்பேன். ஆனால் இது கூட இன்னும் என்ன சேர்க்கலான்னா, நான் வந்து ஏற்கனவே சாமந்தி செடிக்கெல்லாம் அது போல் கொடுத்துருக்குறேன். ஃபாஸ்ட்டாக வளருது. கஞ்சி தண்ணி சாதம் வடித்த கஞ்சி தண்ணி வந்து நைட்டு வச்சுருந்தீங்கன்னா இல்லை மதியம் வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் கூட நீங்கள் அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து ஒரு பாட்டுக்கு சாயலுக்கு மேலேயே போட்டுட்டு 1 ஸ்பூன் கஞ்சி இந்த வாட்டர் கொடுத்துடலாம். கவுமேனூர் தண்ணி சூப்பராக பிளான்ட் வளரும். சாமந்தி பிளான்ட்டு எப்போவுமே கிரிசாந்திமம் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கும் போது கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிழல் அது போல் நீங்கள் ஷேடில் தான் வைக்கணும். ரொம்ப உச்சி வெயிலில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஏன்னா ஹைப்ரிட் பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். நாட்டு சாமந்தியெல்லாம் எதுவும் செய்யாது. இது போல் வந்து நம்ம வந்து இந்த சின்ன சின்ன கண்ணுக்கெல்லாம் ஊற்றலாம். புது செடி கூட நீங்கள் ஊற்றலாம், சூப்பராக வளரும். கஞ்சி தண்ணி ஊற்றும் போது கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வேரெல்லாம் நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கஞ்சி தண்ணி ஊற்றலை, ஒரு 3 days கழிச்சு கஞ்சி தண்ணியும் கொடுத்துருவேன். மறுநாளே கொடுத்தா கூட எதுவும் செய்யாது. கஞ்சி தண்ணி 1 ஸ்பூன் கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு சாயில் கவர் பண்ணிவிடுவேன் தெரியாதபடி. அப்போ தான் டிசீஸ் வராமல் நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே கஞ்சி தண்ணியெல்லாம் தெரியக்கூடாது. அதுக்காக குக்கோபீட்டோ இல்லை சாயிலோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு தெரியாதபடி பார்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம். புது செடி இதெல்லாம் பூவெல்லாம் கட் பண்ண உடனே பெரிய மொட்டாகணும்னா நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி இந்த கவுமேனூர் தண்ணியில் கூட சேர்த்து நீங்கள் பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ தான் இந்த மொட்டைலாம் பெருசாகும். சப்போஸ் போன் மீல் இருந்ததுன்னா கூட கொஞ்சமாக, போன் மீல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. 1 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 1/4 ஸ்பூனோ ஒரு 2 சிட்டிக்கையோ போட்டுட்டு கலந்துட்டு தண்ணி ஊற்றலாம் பிளான்ட்டுக்கு. இது போலலாம் கலந்து சாமந்தி செடி கொடுத்தீங்கன்னா சாமந்தி பூக்கள் அழகாக பூக்கும், பெரிய பூக்களாக. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.